பவன் கல்யாணோட ஓஜி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போது. செப்டம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். பாண்டியராஜ் விஜய் சேதுபதி காம்போல இப்பதான் ரீசெண்டா தலைவன் தலைவி மூவி ரிலீஸ் ஆச்சு. இப்ப இந்த காம்போ திரும்ப ஒரு மூவில ஒண்ணு சேர்ந்திருக்கு. பாண்டியராஜ் திரும்பவும் விஜய் சேதுபதி வச்சுதான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறாரு. விஜய் சேதுபதி மணிகண்டன் நடிக்க போறாங்க. லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மதராசி மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சாங்கு நல்லா இருக்கு. எஸ்கேவோட டான்ஸும் பார்க்க சூப்பராவே இருக்கு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கூலி படம் சீக்கிரமே சென்சாருக்கு போகுது. இப்போதைக்கு இந்த மூவிக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட இருக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஆனா ஒரு சில சீன்ஸ் எப்படி அவங்க சென்சார்ல கட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரன் டைம் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் படத்தோட ரன் டைம் 2.25 மணி நேரம் கிட்ட வந்துடும். அதுக்கு கம்மியா வராது. ஏன்னா மூவில ஏகப்பட்ட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் கொடுக்கும் போது ரன் டைம் அதிகம் தான் ஆகும். ஆக்டர் நரேன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல எல்சி பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்காரு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா பென்ஸ் படம் வந்து எல்சியோட 4th இன்ஸ்டால்மெண்டா ரிலீஸ் ஆக போது. அடுத்து கைதி 2 ரிலீஸ் ஆகும். அண்ட் இது மூலமா எல்சியூல இன்னும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் இந்த யூனிட்ஸ்குள்ள வரப்போறதா சொல்லிருக்காரு. இப்ப இந்த பென்ஸ் மூவி மூலமாவே லாரன்ஸ் அண்ட் நிவின் பாலி உள்ள வந்துட்டாங்க எல்சிக்குள்ள. இது இல்லாம இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாமே கூட எல்சிக்குள்ள வர போறாங்க. இது அப்கமிங் மூவிஸ்ல பார்க்கலாம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இதே ஜனவரி 9 தான் பிரபாஸோட தி ராஜசாப் படமும் ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த படம் ஆல்ரெடி டிசம்பர்ல வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா போஸ்ட்போன் ஆகி ஜனவரிக்கு போக வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஒருவேளை இந்த படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னா விஜய் படமும் பிரபாஸ் படமும் கிளாஷ் ஆகும். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கருப்பு மூவிக்கான டீசர் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. நான் டீசர் ரிவ்யூலயே சொல்லியிருந்தேன். மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா எகிரி இருக்கு. கருப்பு ஜனநாயகன் கிளாஷான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிளாஷ் இல்ல. கருப்பு மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். மோஸ்டா தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 ஒன்னா சேர்த்து பாகுபலி தி எபிக்னு ரிலீஸ் ஆக போகுது. இதோட ரெண்ட் டைம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காரு. 3 to 3.25 மணி நேரம் கிட்ட இருக்கும் நியூஸ் இப்ப வந்திருக்கு. துருவ நட்சத்திரம் படம் ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது உண்மையான வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. மூவிக்கான ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. சோ அதை முடிச்சாதான் மூவி ரிலீஸ் ஆகும். கூலி ஆடியோ லான்ச் எப்போ டிவில வரும்னு கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் நடத்தி முடிச்சு அதுக்கு அடுத்த வாரம் தான் டிவில வரும். அட்லி அஜித் கம்பா வருமானு கேட்டிருக்காரு. அட்லி அஜித் கம்போல கண்டிப்பா வராது. தலைவன் தலைவி வசூல் அண்ட் கைதி மூவிக்கான தமிழ்நாடு வசூல கேட்டிருக்காரு. தலைவன் தலைவியோட வசூல் ரிப்போர்ட் இல்ல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது சொல்றேன். கைதி மூவிக்கான வசூல் ஸ்கிரீன்ல வரும். கூலி ப்ரமோஷனுக்கு எந்தெந்த ஊருக்கு போக போறாங்கன்னு கேட்டிருக்காரு. ப்ரமோஷன் டூருக்கான அப்டேட் சீக்கிரமே வரும். நான் வந்தா நான் சொல்றேன். எல்சியூல விக்ரம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதை பத்தி கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வரக்கூட வாய்ப்பு இருக்கு. லோக் படத்தோட டீசர் பாத்தீங்களா, சொல்லவே இல்ல, மறந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் இந்த டீசர் பார்க்கல தான். அதனால இந்த அப்டேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் பார்த்தேன். டீசர் நல்லா தான் இருக்கு. மகாவதார் நரசிம்மாவோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த மூவி நான் பார்க்கல. எனக்கு பக்கத்துல எங்கேயும் மூவி ஓடல. அதனால இந்த மூவி நான் இன்னும் பார்க்கல. இந்த வாரம் வீக்கெண்ட்ல நான் பார்த்துருவேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் குட் பை டக்லி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.